ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி இன்னும் காஞ்ச உடனே நம்ம செய்ய தயாராகலாம். ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போடணும். சோம்பு போட்டு எடுத்து அப்படின்னா அந்த மற்ற ஸ்பைசஸோடு இது வந்து அந்த இறால் வந்து நம்ம சாப்பிட வந்து செமிக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வெங்காயமும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும். ஆனால் மிளகா வந்து கருகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வதக்கிக்கோங்க. வதக்கி வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். வதங்கின உடனேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கும் மோஸ்ட்லேயும் இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். சேர்த்து மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். வதக்கணும். வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோ வதங்கிக்கிட்டோமோ அதுதான் வந்து நம்ம கிரேவியோட டேஸ்ட்டு. அப்புறம் தக்காளி போடணும். நான் 3 தக்காளி எடுத்து வச்சு சின்ன தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரான் போடணும். மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆச்சி மிளகாத்தூள், ஆச்சி மஞ்சள்தூள், ஆச்சி சிக்கன் மீன் குழம்பு மசாலா இருக்குது அதுவும், அப்புறம் இந்த முட்டை குழம்பு மசாலான்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது வந்து நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்க இறால் வந்து இந்த மாதிரி சுருங்கும். இன்னும் சுருங்கும். அப்புறம் நம்ம வதங்கிக்கிட்டே இருக்கோம். தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க. நம்ம கிரேவிக்கு தேர்ந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. அவங்களுக்கு தகுந்தாப்புல காரம் வச்சுக்கோங்க. இதான் கிரேவியோட ஃபைனல் ஸ்டேஜ். இந்த மாதிரி தான் இதாக வதங்கி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டரில் கிரேவி கிடச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே மழை பெய்யறதுக்கு சாப்பாட்டில்